வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியல்ல பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 1.2 முதல் கேள்வி, அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டவணை முறையை பயன்படுத்தி என்ன பண்ணணும், கூட்டணும். இந்த ரெண்டு எண்ணுங்களை 0.51 0.25 கூட்டணும். நம்ம ஆல்ரெடி எடுத்துக்காட்டில் பார்த்துருக்கோம். ஸோ அட்டவணை முறை அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், சின்ன சின்னதாக சதுரமாக 100 கட்டங்கள் 100 சதுரங்கள் இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிப்போம். ஸோ மேலேருந்து கீழே பார்த்தாலும் நமக்கு 10 இருக்கும். அதே மாதிரி சைட்டில் பார்த்தாலும் எப்படி இருக்கணும், நமக்கு 10 அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 100 சதுரங்கள் இதில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 0.51 0.25 கூட்டுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.51 0.51 இதை கூட்டணும், 0.25 கூட்டணும். நமக்கு ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்டத்தோட மதிப்பு 0.01ங்களா. அப்போ 0.51 அப்படின்னா 51 கட்டங்கள். மொத்தம் எவ்வளோ, 51 கட்டங்களா. அப்போது ஒரு வரிசையில் நமக்கு 10 கட்டங்கள் இருக்குன்னு தெரியுங்களா. அப்போ 51 நம்ம ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிக்கிறோம். அப்போ இது 10 கட்டங்கள் ஆகிடுது. அப்போ 0.10 ஆகிடும். ஸோ அடுத்த 10 இது பண்ணுறோம், 10 10 20 ஆகிடுங்களா. அப்போ 0.20 ஷேட் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு 10, அப்போது 0.30 ஆகிடும். மொத்தமாக 51 ஃபஸ்ட்டு இது பண்ணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வரிசையில் மொத்தம் 10 கட்டங்கள் இருக்குது. அப்போ 0.30 0.10 0.40 ஆகிடுங்களா. ஸோ அடுத்து ஒரு வரிசை இது பண்ணோம் அப்படின்னா 0.50 ஆகிடுச்சு. அப்போது ப்ளூ கலர் எவ்வளோ, 0.50. மொத்தம் நம்ம எவ்வளோ கட்டங்கள் இது பண்ணுவோம், 0.51. அப்போ இதில் 1 மட்டும் இது பண்ணுவாங்களா. அப்போ 0.51 வந்துருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.25 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 0.25 இது பண்ணும். அப்போ அது வேறு கலர் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் மீதி இருக்காது 9. இந்த வரிசையை ஷேட் பண்ணோம் அப்படின்னா 10 ஆகிடுங்களா. அப்போ 10 + 9 19 கட்டங்கள் ஆகிடும். 19 இதோட சேர்த்து 20 21 22 23 24 25. அப்போ மொத்தமாக என்னது 0.51 0.25 கலர் அடிச்சாச்சு. 0.51 அப்படிங்கிறது ப்ளூ கலரில் நம்ம இது பண்ணியிருக்கோம். 0.25 கட்டங்கள் அப்படிங்கிறது எல்லோ கலரில் பண்ணியாச்சுங்களா. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா, நம்ம இது எண்ணணும். ஸோ இது என்ன பண்ணணும், இதை எண்ணணும். அப்போ மொத்தம் எத்தனை, ஃபஸ்ட்டு இதில் 10 20 இது ஒரு 10 20 30 40 50 60 70. ஸோ என்ன பண்ணணும், 0.10 0.10ன்னு போடணும். ஓகேங்களா. அப்போ 0.70 வந்துருச்சு. 0.71 72 73 74 75 76. அப்போ 0.76. அப்போ 0.51 0.25 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, 0.76 கிடைக்குது. இப்போ நார்மலாக கூட்டிக்கலாமா, 0.51 இது ஒன்றுக்கள் இருக்க இடத்துல இருக்குது. இது 10ல் 1 இது 100ல் 1ங்களா. ஸோ அப்போ எழுதிக்கிறோம். அப்போ அதே மாதிரி 0.25 அதே மாதிரி எழுதிப்போங்களா. 5 + 1 6 5 + 2 7 புள்ளி இருக்குது அப்படி வச்சுக்கலாம். 0 0 கூட்டினா என்ன வரும், 0.76. அப்போ இதை வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, 0.51 0.25 நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.76 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. அடுத்து இதில் ரெண்டாவது கேள்வி, இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை கூட்டுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன எழுதிப்போம், தசம எண் எழுதிப்போம். தசம எண் கொடுத்துருக்க எண் என்னன்னு எழுதிப்போம். ஸோ கொடுத்துருக்க எண் என்னது 25.8 18.53. அப்போ 25.8 என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கள் இருக்குது 10கள் இருக்குது 10ல் 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஒன்றுக்கள் இருக்குது 10கள் இருக்குது 10ல் 1கள் 100ல் 1கள் இருக்குங்களா. ஸோ அப்போ மேலே எழுதிக்கிறோம். அப்போ மேலே என்ன வரும், 10கள் வரும் 1கள் வரும் 10ல் 1 வரும் 100ல் 1 வருமா. ஸோ இப்போ கொடுத்துருக்கூடிய எண்ணெய் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன எண்ணெய் 25.8. ரெண்டாவது என்ன 18.53. அப்போ 10கள் வந்து 2 25ல் 1கள் வந்து 5 10ல் 1 வந்து 8 100ல் 1 இல்லை அப்படின்னா அது 0 போட்டுக்கணும். இங்கே 10கள் 1 1கள் 8. ஸோ 10ல் 1 வந்து 5 100ல் 1 3. இப்போ இதை ரெண்டையும் கூட்டணுங்களா. அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும், 0ட 3 கூட்டினா 3 ஆகிடும். 8ோட 5 கூட்டினா அப்படின்னா 13 மீதி 1 இருக்கும். ஸோ 5 + 1 6 6 + 8 என்ன ஆகிடும் 14 ஆகிடும். 4 மீதி 1 இருக்கும். 2 + 1 3 3 + 1 4 அப்படின்னு வந்துடுங்களா. ஸோ ஒன்றுகளுக்கும் 10ல் 1களுக்கும் நடுமத்தில் புள்ளி வரும். இப்போ இது ரெண்டு கூட்டினா என்ன வருது, 43.33 44.33 வருது.
அப்போ தேர்ஃபோர் 25.8ஓட 18.53 கூட்டணும் அப்படின்னா 44.33 தான் விடை. இது நம்ம இடமதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 2வது டேர்ம்லேயே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து 3வது கேள்விக்கு எழுதிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? தசம எண் என்னென்ன இருக்குது? 10கள் இருக்குது, 1கள் இருக்குது, 10ல் 1 இருக்குது, 100ல் 1 இருக்குது, 1000ல் 1 இருக்கா? அப்போ 10கள். அடுத்து 1கள், அடுத்து 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1. ஸோ கொடுத்தக்கூடிய ஃபஸ்ட்டு என்னென்ன? 14.4. ரெண்டாவது என்ன? 23.435ங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். அப்போது 10கள் இருக்க இடத்துல 1 இருக்குது, 1கள் இருக்க இடத்துல 7 இருக்குது, 10ல் 1 இருக்க இடத்துல 4 இருக்குது, 100ல் 1 இல்லை, 1000ல் 1 இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன போட்டுக்கிறோம்? 0 போட்டுக்கிறோம். ஸோ இங்கே 10கள் இருக்க இடத்துல 2 இருக்குது, 1கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, 10ல் 1 4, 100ல் 1 3, 1000ல் 1 5. இப்போ ரெண்டையும் கூட்டணுமா? 0ட 5 கூட்டினா 5 ஆகிடும், 0ட 3 கூட்டினா 3, 4ட 4 கூட்டினா 8, 7ட 3 கூட்டினா 10, மீதி 1. ஸோ இங்கே 4 ஆகிடும். அப்போ என்ன ஆகுது? 1களுக்கும் 10ல் 1க்கும் நடுமத்தில் புள்ளி வருது. அப்போ 40.835 கிடைக்குது. ஸோ அப்போது என்ன சொல்லிடலாம்? 17.4ஓட 23.435 கூட்டணும் அப்படின்னா 40.835 அப்படிங்கிறது தான் நம்மளோட விடை. 3வது கேள்வி, அட்டவணை முறையை பயன்படுத்தி 0.46 - 0.13 மதிப்பை காண்க. அப்போ 0.46லேருந்து 0.13ஓட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 46 பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கலர் பண்ணிவிட்டு அதில் 13 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 46 ஷேட் பண்ணிக்கலாங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை இருக்கும்? 0.10. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் இது பண்ணிக்கிறோம். அடுத்து 2வது வருஷம் இது பண்ணோம் அப்படின்னா 0.20 ஆகிடுமா? 20 கணக்காயிடுச்சு. அடுத்து 3வது நம்ம கலர் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? 0.30 30 கலர் பண்ணிட்டோம். அடுத்து 46 இருக்குது. அப்போ அடுத்த வரிசை பண்ணோம் அப்படின்னா 0.40 40 ஆகிடுமா? மொத்தத்தில் 46. அப்போ இந்த வரிசையில் 6 மட்டும் பண்ணுறோம். 3 4 5 6 கலர் பண்ணியாச்சுங்களா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13 கழிக்க சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? 13 கழிச்சிடணும். அப்போ 1 கழிக்கிறோம், 2 கழிக்கிறோம், 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கழிச்சிட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குன்னு கேட்குறாங்களா? மீதி இருக்கிறது என்ன? ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும் என்ன போகிறோம்? ஸோ ப்ளூ பிங்காக இருக்கிறது என்ன பண்ணிட்டோம்? கழிச்சிட்டோம். ப்ளூ வந்து ஃபஸ்ட்டு 46. அப்போ 46 இதை வந்து வட்டனம் விட்டுட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? 13 கழிக்கணும் அப்படின்ட்டாங்க. 13 என்ன பண்ணுன்ட்டாங்க? கழிக்கணுன்ட்டாங்க. அப்போ கழிச்சிட்டோம். பிங்க் கலரில் என்ன பண்ணிட்டோம்? கழிச்சிட்டோம். மீதி ப்ளூ கலரில் எத்தனை இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ 1 2 3 4 5 6 7 இதில் ஒரு 10 17 இதில் ஒரு 10 17 + 7 27 28 29 30 31 32 33. அப்போ 0.33ன்னு கிடைக்குது. 0.33ன்னு கிடைக்குது. நார்மலாக இப்போ கழிக்கலாங்களா? 0.46 1கள் 10ல் 1 100ல் 1. அதே மாதிரி இங்கே 1கள் என்ன? 0 புள்ளி அப்படி வச்சுக்கலாம். 10ல் 1 1 100ல் 1 3. இதை கழிக்கலாங்களா? ஸோ 6ல் 3 போச்சுன்னா மீதி 3, 4ல் 1 போச்சுன்னா 3. ஸோ 0ல் 0 போச்சுன்னா 0. அப்போ என்னது? கிடைச்சிருக்கக்கூடிய விடை வந்து நமக்கு சரியான விடை தான். அப்போ 0.46ஓட 0.13 கழிச்சோம் அப்படின்னா 0.33 தான் சரியான விடை. அடுத்து 4வது கேள்வி, கீழ்காண் இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்காணவற்றை கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அட்டவணை முறை பயன்படுத்தி கூட்டணுங்களா? இப்போ கழிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? தசம எண்ணு எழுதிப்போம். என்னென்ன இடம் இருக்குது? 1கள் இருக்குது, 10ல் 1 100ல் 1 1000ல் 1 இருக்குங்களா? அப்போ 1கள் 10ல் 1 100ல் 1 1000ல் 1. அப்போ கொடுத்துருக்கூடிய எண்ணை ஃபஸ்ட்டு எழுதிப்போங்களா? கொடுத்துருக்கூடிய எண் என்ன? 9.231 அப்போ இதிலிருந்து தான் என்ன பண்ணோம்? 6.567 கழிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். என்ன எழுதிக்கிறோம்? 9.231லேருந்து 6.567 கழிக்கிறோம். கழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 1கள் இருக்க இடத்துல 9, 10ல் 1 இருக்க இடத்துல 2, 100ல் 1 இருக்க இடத்துல 3, 1000ல் 1 இருக்க இடத்துல 1 இருக்குங்களா? இங்கே 1கள் இருக்க இடத்துல 6, 10ல் 1 இருக்க இடத்துல 5, 100ல் 1 இருக்க இடத்துல 6, 1000ல் 1 இருக்க இடத்துல 7. இப்போ இது 2 கழிக்கணுங்களா? ஸோ 1லேருந்து 7 கழிக்க முடியாது. அப்போ இவங்க 17 ஆகிடுவாங்க. இவங்க கடன் கொடுத்து 2 ஆகிடுவாங்களா? 17 7 சாரி
ஒன்றுலேருந்து 7 கழிக்க முடியாது. அப்போ இவங்க வீட்டு ஒன்று கடன் வாங்கி இவங்க 2 ஆயிடுவாங்க, இவங்க 11 ஆயிடுவாங்க. அடுத்து 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன வரும்? 4 வருங்களா? 11ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 4. 2லேருந்து அதே மாதிரி என்ன பண்ண முடியாது? 6 கழிக்க முடியாது. அப்போ இவங்க ஒன்று கடன் கொடுத்து இவங்க 1 ஆயிடுவாங்க, இவங்க 12 ஆயிடுவாங்களா? 12ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 6. அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ண முடியாது? 1லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ இவங்க 8 ஆயிடுவாங்க, இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க என்ன ஆயிடுவாங்க? 11 ஆயிடுவாங்களா? 11ல் 5 போச்சுன்னா மீதி 6. 8ல் 6 போச்சு அப்படின்னா மீதி 2. ஸோ நமக்கு தெரியும் 1களுக்கும் 10ல் 1க்கும் நடுமத்தில் புள்ளி வருமா? அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 2.664 கிடைக்குது. அப்போ 9.231லேருந்து 6.567 கழிச்சோம் அப்படின்னா 2.664 விடை கிடைக்குது. இல்லை 2வது கேள்வி 7லிருந்து. அப்போ ஃபஸ்ட் என்ன எழுதிப்போம்? தசம எண்ணுங்களா? அடுத்தது ஒன்றுக்கள். தசம எண் ஒன்றுக்கள் 10ல் 1 இருக்கு, 100ல் 1 இருக்கு, 1000ல் 1 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது? நமக்கு 7ன்னு இருக்குது. ரெண்டாவது என்னென்னா 3.235 இருக்கா? ஒன்றுக்கள் மட்டும்தான் இருக்குது. 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1 இல்லை. அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? 0 போட்டுப்போங்களா? இங்கே ஒன்றுக்கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, 10ல் 1 இருக்க இடத்துல 2 இருக்குது, 100ல் 1 3, 1000ல் 1 5. இப்போ இதை கழிக்கிறோம். 0லேருந்து என்ன பண்ண முடியாது? 5 கழிக்க முடியாது. அப்போ இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்கலான்னா இவங்களும் 0வாக இருக்காங்க, இங்கே 0 இருக்காங்க. அப்போ இந்த 7லேருந்து ஒன்று கடன் வாங்கிட்டு இவங்க என்ன ஆயிடுவாங்க? 6 ஆயிடுவாங்க. இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 10 ஆயிடுறாங்களா? இந்த 10லேருந்து ஒன்று இவங்களுக்கு பக்கத்தில் கடன் கொடுத்துரும். அப்போ இவங்க 10 ஆயிடுறாங்க, இவங்க 9 ஆயிடுறாங்களா? இந்த 10லேருந்து மறுபடியும் இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்துரும், இவங்க 10 ஆயிடுறாங்க, இவங்க 9 ஆயிடுறாங்க. 10ல் 5 போச்சுன்னா மீதி 5, 9ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 6, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 3 போச்சுன்னா 3. ஸோ அப்போ ஒன்றுகளுக்கும் 10ல் 1க்கும் நடுமத்தில் புள்ளி வருமா? அப்போ 3.765 அப்படிங்கிறதான் விடை. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 7லேருந்து 3.235 கழிச்சோம் அப்படின்னா 3.765 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.